காலை வணக்கம். இன்னைக்கு அமெரிக்க தொழிற்சங்க தலைவர் சாமுவேல் கோம்பர்ஸ் ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை இவரை பார்க்க இருக்கிறோம். அமெரிக்காவின் முக்கிய தொழிற்சங்க தலைவர் சாமுவேல் கோம்பர்ஸ் பிறந்த தினம் இன்று ஜனவரி 27 செவ்வாய்க்கிழமை. நெதர்லாந்து யூத தம்பதியின் மகனாக லண்டனில் பிறந்தவர் 1850ஆம் ஆண்டு. குடும்ப வறுமை காரணமாக 10 வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு சுருட்டு தயாரிப்பவரிடம் எடுபிடி வேலைக்கு சேர்ந்தார். பின்னர் இரவு பள்ளியில் சேர்ந்து படித்தார். 1863 குடும்பம் அமெரிக்காவில் குடியேறியது. இவரது உதவியுடன் வீட்டில் சுருட்டு தயாரித்தார் தந்தை. தன் நண்பர்களுடன் சேர்ந்து விவாத கிளப் ஆரம்பித்தார் கோம்பர்ஸ். கிளப்பு மூலம் பலரது அறிமுகம் கிடைத்தது. பின்னாளில் அவர் மேடை பேச்சாளராக மாறுவதற்கான பயிற்சி களமாகவும் இது அமைந்தது. 1864 நியூயார்க் நகர சுருட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் சேர்ந்தார். தொழிலாளர் நலனுக்காக குரல் கொடுத்தார். வேலை நிறுத்தம், பணி புறக்கணிப்பு போன்றவை தொழிலாளர்களின் ஆயுதங்கள் என்றார். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முன்னாள் செயலாளர் கார்ல் லாரஸை வழிகாட்டியாக ஏற்றார். 1875 சிகர் மேக்கர்ஸ் இன்டர்நேஷனல் யூனியன் லோக்கல் 144 அப்படின்ற ஒரு அமைப்போட தலைவராக மாறார். மற்ற தொழிற்சங்கங்கள் போல இதுவும் 1877 கடும் நிதி நெருக்கடியை சந்தித்தது. கோம்பர்ஸும் நண்பர்களும் இதை மீண்டும் நிலைநிறுத்த பாடுபட்டனர். பல்வேறு சீர்திருத்தங்களை செய்தனர். 1881 ஒழுங்கமைக்கப்பட்ட வர்த்தகம் மற்றும் தொழிலாளர் யூனியன்களின் கூட்டமைப்பை உருவாக்க உதவியாக இருந்தார். 1886 அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பாக இது மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. அதன் தலைவராக நியமிக்கப்பட்டார். இறுதி வரை அதன் தலைவராக பணியாற்றினார். அதாவது இவர் இறக்கும் வரை. இந்த கூட்டமைப்பு மெல்ல மெல்ல வலுப்பெற்றது. தொழிலாளருக்கு நியாயமான ஊதியம் கிடைக்கவும் அவர்களது வாழ்க்கை தரம் மேம்படவும் பாடுபட்டார். உள்ளூர் மக்களின் வருமானம் பாதிக்கப்பட்டதாலும் அந்நிய கலாச்சாரம் பரவியதாலும் வெளிநாட்டினர் குடியேற்றத்தை எதிர்த்தார். தொழிலாளர் நலன்களுக்கான